நம்மிடம் இருக்கு அவல் பொரி. அஞ்சரப்பட்டு. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. உமா கௌரி. உமா கௌரி. உங்களோட சொந்த ஊர் இது? நஞ்சநாடு. நெஞ்சநாடு. சரி, நஞ்சநாடை பத்தி சொல்லுங்க. நஞ்சநாடு தான் எங்க ஊரு. பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கதான். அம்மா அப்பா எல்லாம் இங்க இருக்காங்க. அப்புறம் நாங்க எங்க கலாச்சார பண்பாடு பத்தி இந்த மாதிரி தான் வேஷ்டியெல்லாம் கட்டுறோம். எப்பவுமே கட்டிட்டு இருப்பீங்களா? எப்பவுமே இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க. படுகாஸ். நீங்க படுகாஸ். இப்போ நஞ்சநாடுல என்ன ஃபேமஸ்? நாங்க விவசாயம் பண்றோம். அப்புறம் டீ எஸ்டேட், விவசாய காடுல உருளைக்கிழங்கு போடுறோம். அப்புறம் முட்டைகோசு, கேரட்டு, பீட்ரூட் எல்லாமே விளையுதுங்க. மார்க்கெட்டுக்கே போவாங்க. மார்க்கெட்டுக்கு போறது கிடையாது. இப்போ நீங்க வெஜிடேரியன் சமைப்பீங்களா, நான்வெஜ் சமைப்பீங்களா? எல்லாமே சாப்பிடுவோம். எல்லாமே சாப்பிடுவீங்க. நான்வெஜ் சாப்பிடுவீங்க. இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? அவரைக்குழம்பு செஞ்சு காட்டுறோம். அவரைக்குழம்பு. இது பாரம்பரியமான டிஷ்ஷா? பாரம்பரியம். என்ன மாதிரி இல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவீங்களா? ஃபங்க்ஷன், மேரேஜ் எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, வெரி குட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த வடகாஸ் ரொம்ப பாரம்பரியமான அவரைக்குழம்போட ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. உருளைக்கிழங்கு, அவரை, தக்காளி, அத்தி மாசடி, சின்ன வெங்காயம், துருவட்டு தேங்காய், உப்பு, கடுகு, பெரிய வெங்காயம், மஞ்சள் தூள், போதுமான அளவு எண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ குழம்புக்குலாம் புளியெல்லாம் ஊற்றுவாங்க. நீங்க புளியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க? புளியெல்லாம் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பருப்பு அது கூட தேவையில்லை. ஆனா இந்த அவரை குழம்புக்கெல்லாம் நாங்க பருப்பு எல்லாம் யூஸ் பண்றது இல்லை. ஓகேங்க, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது காட்டுங்க. ஃபர்ஸ்ட் இந்த அடுப்பு பற்ற வச்சிருவோமா? அடுப்பத்தை வச்சுங்க. கேஸ் அடுப்பு. அப்புறம் குக்கரை வச்சுங்க. கேஸ்ல ஃபர்ஸ்ட் இதுல என்ன? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்துறீங்க. எண்ணெய். போதிய அளவுக்கு எண்ணெய். இப்போ ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுக்கணுமா இல்ல நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாமா? ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுக்கணும். மற்றபடி உங்களுக்கு நஞ்சநாடை பத்தி சொல்லுங்க. நஞ்சநாடு நான் வடுகாசுலயே பெரிய ஊரு நஞ்சநாடு தான். 420 ஊர் இருக்குது. அதுல நஞ்சநாடு பெரிய ஊரு. கார்த்திகை தீப ஃபெஸ்டிவல் தான் நாங்க கிராண்டா கொண்டாடுறோம். ஏன்னா அதுதான் பாரம்பரியம் நாங்க கொண்டாடுற திருவிழா. அப்புறம் தீபாவளி அதெல்லாம் பண்றோம். இதெல்லாம் சின்ன சின்ன பண்டிகை தான். ஃபெஸ்டிவல்னா நாங்க கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம். நல்லா இருக்குது. ரிலேஷன் எல்லாம் வருவாங்க. மற்றபடி எல்லாரும் வெளியில இருந்து எல்லாரும் வருவாங்க. பார்க்க வராங்க, விசேஷம் பார்க்க வராங்க. நான் இங்க திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் இங்க தீபம் ஏற்றுவாங்க. திருவண்ணாமலை அங்கே ஏற்றுனது அங்கே சிவன் கோயில், அங்கே நஞ்சமுண்டீஸ்வரர் கோயில் ஏற்றுனதுக்கு அப்புறம் இங்க ஏற்றுவாங்க. இங்க ஏற்றிடுவாங்க. தீபம் ஏற்றுவாங்க. இவ்வளவு விசேஷமான ஒரு ஊரு. விசேஷமான ஊர் தான். 420 கிராமத்திலேயே இதுதான் பெரிய படுகாஸ்க்கு. படுகாசுல பெரிய ஊரு நஞ்சநாடு. இங்க 1000 வீடு இருக்குது. 1000க்கு மேல வீடு இருக்குது. மேல வீடு இருக்குது. என்ன காஞ்சிருச்சா? என்ன காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? அப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எடுத்து பேசுவாங்க. அப்புறம் ஸ்பூன் எடுத்து எப்படி தடவை. சின்ன வெங்காயம் எவ்வளவு நேரம் இது மாதிரி வதக்கணும்? அது ஒரு நிமிஷம் அனுப்புவாங்க. ஒரு நிமிஷம். தக்காளி முழுசா போட்டுலாமா? இந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுருங்க. தக்காளியோடய உருளைக்கிழங்கு எடுத்து போடலாம். அவரை அப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி போதிய அளவுக்கு தண்ணி. அப்புறம் நாங்க அத்தி மாசத்துக்கு சொல்றோம். இந்த மாசத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? இது நாங்க காஞ்சி மிளகா வாங்கிட்டு வந்து கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, குருமிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து மிஷின் கொடுத்து மிஷின்ல இருந்து நாங்க எடுத்துறோம். நல்ல காரசாரமா இருக்கும். காரசாரம் எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்டா வரும். டேஸ்டாவும் இருக்கும். வீட்டுல எல்லாம் இதை யூஸ் பண்றோம். சாம்பார் எல்லாம் போதிய அளவுக்கு மிளகா போட்டுருங்க. அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்ப அடுத்தது என்ன போடணும்? அப்புறம் உப்பு போடணும். உப்பு எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டுடலாம். அப்போ
போதிய அளவுக்கு உப்பு, அப்புறம் துருவி வச்ச தேங்காய் அதையும் அதோடய போட்டுடலாம். அதோட போட்டலாம். பெரிய வெங்காயம் அது போட்டு நல்லா கலக்கிடணும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் போதியளுக்கு நல்லா கலக்கணும். கலக்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி அப்படியே குக்கர் மூடி வச்சிருந்தீங்க. ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் ஆவி வந்த உடனே வெயிட் போட்டுருங்க. இத வெயிட் அதுல போட்டுறணும். சோ ஆவி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். வெயிட் பண்ணி எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் இந்த குக்கர்ல அவங்க போட்டாங்க. ஆவி வந்த உடனே வெயிட்டும் போட போறாங்க. ஆவி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். நல்ல ஆவி வந்துருச்சு. நல்ல ஒரு ஸ்மெல்லும் வருது. இந்த மாசுடியோட ஸ்மெல் அது. ஆமாங்க. ஆட்டி மாசுடி நல்ல ஸ்மெல் வருது. நல்ல ஸ்மெல் வரும். ஓகே. சோ இப்போ வெயிட் போட்டுடலாம் இல்லையா? இப்போ ஆவி வந்துருச்சு. வெயிட் எடுத்து போட்டுருங்க. எவ்வளவு விசில் வரணும் இப்போ? ஒரு 3 விசில் எடுத்து போடுங்க. 3 விசில் வந்தா போதும். நம்மளோட 3 விசில் வந்து இந்த ஸ்டீம் எல்லாமே நல்லா அடங்கி இப்போ சூப்பரா செட்டில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டீம்ல இருந்து நல்ல ஒரு வாசனை வருது இல்லையா? ஆமாங்க. இதுதான் அந்த குழம்போட வாசனையா? அதான் அவரை குழம்பு. இந்த குழம்புலாம் இருக்கும்போது பாட்டுலாம் பாட மாட்டீங்களா? பாட்டு பாடுவா. அப்ப பாடுங்க, எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. சோலகாய் தன்னாடா சாரே ಬಂದು ಸುದ್ದಿಯ ಎಗಿರ ಕಲ್ಲಕೋರೆ ಎತ್ತಿಯ ನಿನ್ನ ಕಂಡೆ ಎಂದು ಬಾಬಾ ನಿನ್ನ ಬನಾನ ಎಂದು ಏನು ಸುತ್ತುವ ಉಲ್ಲಾಸ ಕೋಟೆ ಜನವು ನಂಗುವ ಕಂಡು ನವೆತ್ತೆ ನೀಲಮಣಿ ಕುಯಿಲುಗ ಸಾರೆ ಬಂದು ಸುದ್ದಿಯ ಎಗಿರ ಕಲ್ಲ ಕೊರೆಯತಿಯೋ ನಿನ್ನ ಕಂಡೆ ಎಂದೇ ಭಾವ ನಿನ್ನ ಬನಾನ ಎಂದು ಸೇರಿ ಮನೆಯೆಲ್ಲ ಓಡಿಯಾರಿಂದು. பிரமாதமா பண்ணீங்க. இதுக்கு என்ன ஆக்சுவலா மீனிங்? இது நம்ம படகாசுல ஆட்டம் இந்த ஃபெஸ்டிவல்ல ஆடுறோம். அப்புறம் ரேடியோல கட்டி ஜெல்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. லேடிஸுங்களும் இந்த மாதிரி எல்லாம் கட்டி நாங்க ஆடுறோம். இப்படி ஆடுவாங்கல்ல, அப்படி அப்படியே கிளைமேக்ஸ் எல்லாம் ஆடுறோம். அப்படி இப்படி ஆடுவாங்கல்ல. ஆமா, நானும் ஆடி இருக்கேன். ஆடி இருக்கீங்களா? அப்ப 2 பேர் ஆடிடலாம். நல்லா பாடுனீங்க. சோ அது வந்து நல்ல சந்தோஷத்தை வெளிப்படுத்துற பாட்டு. ஆமா, சந்தோஷத்தை வெளிப்படுத்து. அந்த நேரத்துல இந்த அவரை குழம்பு பண்ணுவீங்க? ஆமா, எப்பவுமே அவரை குழம்பு பண்ணுவோம். அவரை குழம்பு பண்ணுவோம். என்ன இருக்கும் நாளே, கல்யாண நாளே, மற்றபடி எல்லா விசேஷத்துக்கும் பண்ணுவோம். பண்ணுவீங்க? கிராண்டா பண்ணுவோம் நாங்க. பிரமாதங்க, பிரமாதம். ஓகேங்க, இதை திறந்து பாப்போமா? சரிங்க சார். அவரை குழம்பு ஆயிடுச்சு. பிரமாதமான ஸ்மெல் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இது ஆக்சுவலா எதோட எல்லாம் வச்சு சாப்பிடுவீங்க? நாங்க ஒயிட் ரைஸோட. ஒயிட் ரைஸ் சாப்பிடுறோம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும். தொட்டு சாப்பிடுவோம். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் செஞ்சிடணும். அது ஸ்மாஷ் பண்ணணுமா? ஆமா, அப்புறம் திக்னஸ் கரிஞ்சு கிடக்கு. அவரை குழம்பு ரெடி ஆச்சு. அப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதா. கொடுங்க. பிரமாதமான பாரம்பரியமான படகாசோட அவரை குழம்பு தயாரு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப தேங்க்ஸுங்க. நன்றி, வணக்கம். ஓகே, அவரை குழம்பு டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். அவரை குழம்பு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு குக்கரை வைங்க. குக்கர்ல கொஞ்சம் எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை அதுல போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறம் தக்காளி அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதுல உருளைக்கிழங்கு, அதாவது கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட தேவையான அளவு அவரையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாசுரி தேவையான அளவு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துருவி வச்சிருக்கிற தேங்காவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு மூடி நீங்க ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம்
வெயிட்டை தூக்கி அது மேல வச்சு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடியை ஓபன் பண்ணிட்டு இருக்கிற உருளைக்கிழங்கு பீசஸ் தான் நீங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணீங்கன்னா உங்களோட அவரை குழம்பு தயாருங்க.